ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ரீசென்ட் டைம்ல Facebook ஆட்ஸ் ரன் பண்ணும்போது, குறிப்பா நீங்க லீட்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது, லீட்ஸ் ஃப்ளோ வந்து டே பை டே டவுன் ஆயிட்டே இருக்கும். அண்ட் காஸ்ட் பர் ரிசல்ட்டும் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த ஆட் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லீட்ஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த புது அப்டேட்ட பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூலும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நீங்க வந்து ஃபேஸ்புக் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம இதை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். என்னோட சேனல் ரெகுலரா வாட்ச் பண்ற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லா அப்டேட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல என்னென்ன அப்டேட் வந்து சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லீட்ஸ் கேம்பெயின் ட்ரை பண்றோம்னா, ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதோட எக்ஸ்பிளேஷன் பின்னாடி சொல்றேன். அந்த லீட்ஸோட கவுண்ட் கம்மியானதுக்கும் பிளஸ் வந்து காஸ்ட் பர் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் அதுக்கு மெயினான ரீசன் என்ன, அதோட அப்டேட் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சின்ன அப்டேட் மட்டும் பார்த்துடலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் லொகேஷன் சூஸ் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் சூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு மல்டிபிள், இன்னொன்னு சிங்கிள். அதாவது மல்டிபிள்னா ஒண்ணு இல்ல, உங்க லீட்ஸை வந்து நீங்க 2 இடத்துல கெட் பண்ண விரும்புறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீட் ஃபார்ம் ரன் பண்றீங்க. ஸோ இப்போ வெப்சைட்ல நீங்க லீட்ஸ் வரணும், இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல லீட்ஸ் வரணும். இந்த மாதிரி மல்டிபிள் லொகேஷன் சூஸ் பண்றது 2 ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஒன்னு சிங்கிள், இன்னொன்னு மல்டிபிள். ஸோ ரெண்டுத்துல நீங்க எதை யூஸ் பண்ணா நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் மல்டிபிள் லொகேஷன் சூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல ரன் பண்ணணும், வெப்சைட்டும் ரன் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஸோ இன்ஸ்டன்ட் ஃபார்ம்லயே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும், வெப்சைட்லயும் அதுக்கான லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணணும், அதை நீங்க லிங்க் பண்ணணும். குறிப்பாக பிக்சல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வெப்சைட் அண்ட் கால்ஸ். எனக்கு வந்து இப்போ வெப்சைட்லயும் வரணும், எனக்கு கால்ஸும் பண்ணணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அண்ட் மெசேஜ் இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து சிங்கிள்னா ஜஸ்ட் வந்து எனக்கு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம்? இன்ஸ்டன்ட் ஃபார்ம் மட்டும் சூஸ் பண்ணலாம். இல்லை வெப்சைட் மட்டும் தான் வேணும், டேரக்டா வெப்சைட் மட்டும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து ரீசெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆக்சுவலா வந்து நிறைய பேர் இந்த சிங்கிள் கொடுக்காம மல்டிபிள் ட்ரை பண்றாங்க. ஸோ எங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியாம அவங்க மேல இருக்கிற அப்டேட் செலக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்க தெளிவா வாட்ச் பண்ணுங்க. இல்ல மல்டிபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு, சிங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. எனக்கு 2 இடத்துலயும் எனக்கு லீட்ஸ் வரணும், அப்ப 2 பேர் சூஸ் பண்ணுவேன். இப்போ டே பை டே வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ் கவுண்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பழைய ஆடும் ரன் ஆக மாட்டேது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன தெரியுமா? ஸோ மெட்டா வந்து ரீசெண்டா லான்ச் பண்ண அப்டேட் தான் ஆண்ட்ரோமேடா. இது வந்து ஏப்ரல் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஆக்சுவலா வந்து லாஸ்ட் மந்த் ஆட் ரன் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஆட்ஸ் கூட இப்போ பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் மெயின் காரணமே இந்த அப்டேட் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த கிரியேட்டிவ்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுவோம், லாங் டேர்ம்ல ரன் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொன்று டூப்ளிகேட் பண்ணி அதை ஜஸ்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி அந்த ஆட் ரன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த மெட்டா என்ன பண்ணுறேன், இந்த புது அப்டேட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தா ஒரு கிரியேட்டிவ்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அது ஜஸ்ட் என்ன பண்றாங்க, சிமிலர் இமேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இப்போ சிமிலர் இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நார்மலா நல்லா இருக்கிற ஆட் கூட அதே மாதிரி சிமிலர் இமேஜ் கிரியேட் பண்ணி ஆட் ரன் பண்றாங்க. இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரியேட்டிவ்ஸ் வச்சு லாங் டேர்ம்ல உங்களால ஆட் ரன் பண்ணவே முடியாது. அது இல்லாம இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோஸ் ஒரே ஒரு போஸ்ட் வச்சு நீங்க ஆட் ரன் பண்ணா அதோட காஸ்ட் பர் ரிசல்ட் டே பை டே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நிறுத்தணும் ஃபர்ஸ்ட். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் பிஹேவியர் பேஸ்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயின் தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏஐ கேம்பெயின். ஸோ உங்களுக்கான டார்கெட் அதுவே சூஸ் பண்ணி டார்கெட் பிளேஸ்மெண்ட் அதுவே பிளேஸ் பண்ணி அதுவே ஆட் ரன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். இதுதான் மேக்ஸிமம் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் சிமிலர் இமேஜ் கிரியேட் பண்ணி அவங்க ஆட் ரன் பண்ணாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க சிங்கிள் இமேஜ் ஆடோ இல்ல லாங் டேர்மோ ஒரே ஆடை ரன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தா நீங்க மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 1 or 2 கிரியேட்டிவ்ஸ் வச்சு ஆட் ரன் பண்ணிட்டு இருந்தா இதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10
கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணணும். அந்த எல்லா கிரியேட்டிவும் யூனிக்கா இருக்கணும். ஸோ எதுவுமே டிட்டோவா காப்பி பண்ணது அந்த மாதிரி இல்லாம மேக்ஸிமம் எல்லாமே யூனிக்கா இருக்கிற மாதிரி நீங்க ஆட் ரன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ்ஸ் எந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்க வந்து ஒரு கேம்பெயின் ட்ரை பண்றீங்க. அந்த கேம்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிமோனி பேஸ் பண்ணி ஒரு வீடியோ, அப்புறம் வந்து ஒரு கிரியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரோசல் பேஸ் பண்ணிருக்கலாம், அப்புறம் நார்மல் போஸ்டா இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், ரீல்ஸ் ஃபார்மேட்ல இருக்கலாம், அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடியோவா இருக்கலாம், ஸோ லைவ் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி வீடியோ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைப் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணி நீங்க வந்து ஆட் ரன் பண்ணணும். அப்படி ரன் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்டேட்ல இருந்து உங்களால ஒழுங்கான ரிசல்ட் கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின் அப்டேட். ஸோ சிமிலர் இமேஜோ இல்லை ஒரே இமேஜ் மல்டிபிள் டைம்ஸோ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடியோ வந்து லாங் டர்மோ இதுக்கப்புறம் ரன் பண்ணாதீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வராது. அதே மாதிரி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு பிஹேவியர் பேஸ்ட் ஒன்று டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் அது மேக்ஸிமம் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் காப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மல்டிபிள் ஆட் காப்பி உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தா எது ஒர்க் ஆகுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால மெட்டா வந்து என்ன பண்ணோம், மல்டிபிள் நீங்க ஆட் காப்பி ரைட் பண்ணும்போது அதுல எது பெஸ்ட்டான ஆட் காப்பி, இதுல எது பெஸ்ட்டான கிரியேட்டிவ் அதுவே சூஸ் பண்ணி உங்களுக்கான என்ன சொல்றது, அது உங்களுக்கான ரிசல்ட் வந்து அது கொண்டு வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கம்ப்ளீட்டா கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ ஓவரால் சொன்னா கிரியேட்டிவ்ஸ் வந்து யூனிக்கா மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் இந்த அப்டேட்டோட மெயின் கான்செப்டே. ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அப்டேட்டை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான், எல்லாமே நம்ம சொல்லிடலாம் வாயில, பட் ஆனால் நீங்க லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்டேட்டை கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு கிரியேட்டிவ்ஸ் எப்படி உங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணுங்க. வெரைட்டிஸ் ஆஃப் கிரியேட்டிவ்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி லான்ச் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து சின்ன பிசினஸ் அப்படின்னா மினிமம் ஒரு 8 to 10 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இதுவே உங்களால வந்து உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னால மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ண முடியும், மல்டிபிள் டெஸ்டிங் பண்ண முடியும்னா நீங்க வந்து மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆண்ட்ரோமேடா அப்டேட். இதை வந்து இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்வர்ஷன் லொகேஷன் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால இப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ல ஆட் ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நிறைய பேர் பாக்குறதே இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆடியன்ஸ் நெட்வொர்க், மெசேஞ்சர், த்ரெட்ஸ், ஸோ இந்த மாதிரி லொகேஷன் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் நீங்க எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுற த்ரெட்ஸ் கூட அட்டாச் பண்ணலாம். இல்லை நீங்க மெசேஞ்சர் யூஸ் பண்ண போனா நீங்க வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மல்டிபிள் லொகேஷன் சூஸ் பண்றீங்க. அப்போ நீங்க 2 இடத்துல கொடுக்குறீங்க, வெப்சைட் அண்ட் மெசேஞ்சர் கொடுத்தா அப்போ மெசேஞ்சர் நீங்க எனேபிள் பண்ணியே ஆகணும். ஸோ அதை கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாம நீங்க ஆடை வந்து கரெக்டாக ரன் பண்ணாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீட் ஃபார்ம்ல அப்டேட் நிறைய வந்திருக்கு. ஸோ லீட் ஃபார்ம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லீட் ஃபார்ம்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லீட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க கிரியேட் பண்ணும்போது கண்டிஷனல் லாஜிக்ல வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனல் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க பாருங்க மேலே கண்டிஷனல் லாஜிக் இதுல வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் ரீசென்ட்லி யூஸ்டு காமன் கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் எஸ் ஆர் நோ டைப்ல வச்சுட்டு அவங்க எங்க கொண்டு போகணும், அவங்க இன்கேஸ் இந்த ஆன்சர் பண்ணா அவங்களுக்கு எந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும், இந்த ஆன்சர் பண்ணா அவங்களுக்கு எந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீட் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஸோ மறக்காம இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டே பை டே வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.